ஹாய் சார். ஹாய். ஹாய் சார். ஹாய் ஹாய் ஹாய். சார் எப்படி சார் ஹாய் எப்படி இந்த டைட்டில் பிடிச்சிங்க? அதாவது ஒரு படத்தோட டைட்டில் வந்து இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் சிம்பிளாக ஹாய் அப்படின்னு வச்சுட்டீங்க. அது எப்படி சார் அது யோசிச்சிங்க? இல்லை ரொம்ப யோசிக்கல, அதனால டப்புன்னு வச்சுட்டேன். ஹாய். என் மண்டையில் இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஒரு பேரிங் சொல்லும் போது ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கணும். ஒரு நல்ல கேஸ்டிங் தான் வந்துட்டு படத்தை காப்பாற்றி கூட்டு போவோம் அது எண்ட் ஆஃப் த டே. ஸோ கேஸ்டிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா பாதி படம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக பண்ணீங்க. ஹியூமர் தான் சார் எனக்கு எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரென்த்து. ஸோ ஹியூமர் எமோஷன் வந்து ரொம்ப பிளெண்ட் ஆகி தான் இருக்கும். டார்க் ஹியூமரா? டார்க் ஹியூமர்லாம் கிடையாது சார், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஓகே சார். இந்த பாட்டெலாம் நீங்கள் எழுதுனா சார்? சார் ஓஜி சம்பவம். ஆமாம் சார், நீங்கள் தானே சார்? சத்தியமாக சார் அதெல்லாம் வந்து தேட்டரில் கொளுத்திக்கிட்டு இருந்தோம் சார். ஓஜி சம்பவம் இந்த மாதிரி நிறைய சம்பவம் பண்ணியிருக்கீங்களே சார். அதான் சொல்கிறேன், நல்ல நல்ல மியூசிக் டேரக்டர் நல்ல நல்ல சுச்சுவேஷன் அமைஞ்சது, நல்லபடியாக போயிடுச்சு. தேங்க்ஸ் டு தட் மியூசிக் டேரக்டர். ஏன்னா ஜிவி அண்ணன், அனி அண்ணன், சாய், ஜென்னு இவங்களாம் அவங்களோட நல்ல நல்ல சாங்கில் எனக்கு கொடுத்தாங்க. சாய் கூட ஒர்க் பண்ணனால கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு மீம் ஒன்று வந்துட்டு இருக்குது, அதை பார்த்துருக்கீங்களா? இந்த மீம் காடு மூடலாம் அந்த லிரிக்ஸ் எப்படி சார் பிடிச்சிங்க? டெய்லி அந்த பாட்டு கேட்பேன் சார் நான். சத்தியமா நீங்கள் நம்பர்னா கூட என்னோட ஸ்பாட்டிஃபை அது சாய் சூர்யா சார் மேஜிக்கு, அது கண்டிப்பாக நடக்கும். இருந்தானே சார் காடு மூடு. ஏன்னா அது அந்த டியூன் சொல்லும் போதே அவர் சாய் அந்த எனர்ஜி கொடுத்துட்டாரு. ஜாலியாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஒவ்வொரு நைட் உட்காந்து முடிச்சு. விஜய் சாருக்கு பாட்டு எழுதிங்க, நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் சார் உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? இல்லை சார், அதான் நான் ரெடி எழுதி முடிச்சுட்டு நக்கா சிரிச்சுட்டு வந்தார். நல்லா பிடிச்சிட்டார் லைனு, நல்லா கடை ஓப்பன் லைன். சரிண்ணே ஏன்னா ஒரு மாதிரி மார்க்கமாக சிரிக்கிறீங்களா? நல்லா இருக்குன்னு போயிட்டு அவ்வளோதான். அப்போ எனக்கு அந்த அரசியல் மூவோ எதுவுமே தெரியாது. பாட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த நியூஸில் வரும்போது தான் தெரியுது. நான் ரெடி தான் வரவா. Refreshing partner Meriba Paneer Soda. I trust Meriba. ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் டே டு டே கான்வர்சேஷனில் டைட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஹாய் அண்ட் கதையும் வந்துட்டு ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி தான். ஒரு ஹார்ட் ஃபெல்ட் சிம்பிள் வெரி இன்னசென்ட் கான்வர்சேஷன், அதுதான் ஐடியா. ஸோ அதனால் சரி வேறு யாரும் ரைட்ஸ் வாங்காத டைட்டிலாக பார்க்கும்போது ஹாய் யாரும் ரைட்ஸ் வாங்கலை, எடுத்துட்டோம். சார் இப்போ கான்வர்சேஷன் தான் படமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், 2 பேருக்கு இடையிலான அந்த கான்வர்சேஷன் தான் மொத்த படமே. அது அவுட் அண்ட் அவுட் ஃபுல் ஃபன் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுதான் சார். இப்போ கான்வர்சேஷன் நீங்கள் சொன்னோன்னே டக்குன்னு எனக்கு வந்து 2 பேர் கான்வர்சேஷன், அதில் ஒரு படம் மூவ் ஆகுதுன்னா எனக்கு மெய்யழகன் போகுது. இப்போ அந்த மாதிரி இதில் வந்து அதில் 2 மேல், அவங்க 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஃபீமேல், ஒருத்தவங்க மேல் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷனில் வந்து எப்படி சார் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அதை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க? இல்லை இப்போ மெய்யழகனை பொறுத்த வரைக்கும் அது 2 டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸு. அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையோட ஒரு புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சது எங்கேருந்து விலகி போனாங்கன்னு இது அப்படிலாம் கிடையாது. 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அவங்க மனசு விட்டு பேசுகிற நிறைய நொடிகள் தான் படம். ஸோ ஒரு நல்ல ப்ரீஸி ராம்காம் என்டர்டெய்னர் தான். இதுக்கும் மெய்யழகனும் சம்மந்தம் எல்லாம் கிடையாது, அந்த ஸ்டைலிங் கிடையாது. நீங்கள் அப்படி தேடி பார்க்கணுன்னா யாரடி நீ மோகினி, சந்தோஷ் சுப்ரமணியம், அதுதான் எனக்கு இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். உண்மையாலே வந்து யாரடி மூவினா நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு எமோஷனல், அதில் வந்து டேடி சென்டிமெண்ட்டு எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா மேம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அங்கே சென்னையில் இருக்கிற கேரக்டரும் சரி, இங்கே ஊருக்குள்ளே வந்தோன்னா அந்த கேரக்டரும் சரி. இப்போ வந்து இதுலேயே வந்து அந்த ஹாய் சொல்லும்போது கூட அந்த அருவா எடுத்துக்கிட்டு ஒரு ஹாய் சொல்கிறாங்க, ப்ரோமோவில் பார்த்தோம். அவர் வந்து கவின் வந்து பார்க்கும்போது அவர் ஃபேஸை பார்த்தாலே அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக இருக்குது. அந்த மலையிலையும் வந்து அவர் மூஞ்சி தனியாக அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக இருக்குது. இந்த பேர் எப்படி சார் நீங்கள் யோசிச்சிங்க? இல்லை யாராவது டாக் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பேர் போச்சா? இல்லை யாரடி மோகினி நீங்கள் சொன்னனால இப்போ நயன்தாரா மேம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, நான் நயன் மேம்காக தான் கதையே எழுதினேன்.
மேம் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாமான்றது ப்ரொடக்ஷன்லேருந்து கேட்டாங்க. மேம்க்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு போக தான் நான் கதையே பண்ணேன். பட் ஆனால் என் மண்டையில் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேரிங் சொல்லும்போது அதில் ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கணும். ஒரு நல்ல கேஸ்டிங் தான் வந்துட்டு படத்தை காப்பாற்றி கூட்டு போகும் அது எண்ட் ஆஃப் த டே. ஸோ கேஸ்டிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா பாதி படம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம், கரெக்டாக பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் எனக்கு கேஸ்டிங் வந்துட்டு என் ஐடியா இருந்தது. இது நம்ம ஆளு படம் பாக்யராஜ் சார் இருக்குது, அதில் பாக்யராஜ் சாரும் சோபனா மேமும் இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மன்னனில் ரஜினி சாரும் விஜயசாந்தி மேமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஸ்டிங். அந்த டைனமிக்ஸே சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு ஐடியா பிடிக்கணுன்றதுனால தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது கேஸ்டிங்காகவே ஒரு இன்னும் க்யூரியாசிட்டி உருவாக்கணுன்றது. அதனால தான் கவின் சாரும் நயன் மேமும். சார் இப்போ வந்து நம்ம கவின் அவர்களை வந்து சீரியல்லேருந்து இப்போ லாஸ்ட் மூவி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான். ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷாட்டில் ஃபுல்லாக வந்து ஃபுல் எமோஷனை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் நம்ம எந்த மாதிரி கவின் சாரை பார்க்கலாம்? தர்மத்தின் தலைவனில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ரஜினி சாரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் எனக்கு ஐடியா. ஓகே சார். கவின் சாருக்கு நான் ப்ளே பண்ணேன். அந்த இன்னசென்ட்டான ஒரு அவரை பார்க்கும்போது நல்லா 4 கலாய் வாங்கக்கூடிய ஆளாக தான் இருக்கணும். இன்னும் 2 பேரை கலாய்க்கிற ஆளாக இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் கேங் ஒரு 5 பசங்க 6 பசங்க ஒட்டுக்காக சேர்ந்து உட்காந்துருக்கோன்னா அதில் அதிகமாக செய்யப்படுற பீஸாக ஒருத்தர் இருப்பான். ஆமாம். அப்புறாணியாக இருப்பான். அவனுக்காக எல்லா கலாயும் அவன் முகரை வாங்கி தொலையும். அப்படி ஒரு ஆளாக தான் நான் இந்த ஹீரோ கேரக்டர் டிசைன் பண்ண பார்த்துருந்தேன். ஸோ வழக்கமாக கவினா வந்துட்டு நறுக்கு 4 கவுண்டர் போட்டுருவார். அவர் நெல்சன் கேங்குன்றதை காட்டிடுவார். அவருக்கு அந்த கலாய் போட தெரியும், வரும். பட் இதில் நான் காட்டும்போது நான் அந்த ஐடியாவை பிச் பண்ணல. உங்களுக்கு யாரையும் கலாய்க்கெல்லாம் தெரியாதுண்ணே, உங்களுக்கு அதெல்லாம் வராது. இந்த கேரக்டர் பொறுத்தளவுக்கு நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. யூ ஷுட் பி தட் இன்னசென்ட், ஜோக் இஸ் ஆன் யூ. அதுதான் ஐடியா. ஸோ அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் ஐடியா. அதனால தான் பாக்யராஜ் சாரோட டார்லிங்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் இருக்கிற பாக்யராஜ் சார் இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார் ஐடியாவாக இருக்குன்னு சொல்லி தான் டிசைன் பண்ணேன். காய்ஸ் ஒருத்தன் மாட்டிட்டான், அவனை வச்சு செய்யுங்கடா அந்த மாதிரியா? ஆமாம் சார், அவன் பாவம் சார், அவன் ஒரு அப்புறாணி. இவனை ஏன்டா இப்படி போட்டு அடிக்கிறீங்க, இவன் உண்மையிலே பாவம்டா அப்படின்றதான் நான் ஒரு கேரக்டராக டிசைன் பண்ண பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி தானே சார் இதுலேயும் இருக்கும். பிளட்டி பர்கர்லேயும் அவனை ஏன்டா போவோம் உள்ளே வந்து மாட்டிட்டான். இல்லை சார், இல்லை, பிளட்டி பேக்கரில் அவனை வெளியே காட்டும் போதே வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப லோலாயாக இருக்கும். ஊரை ஏமாற்றிட்டு பிச்சைக்காரன வேஷம் போட்டு நான் அங்கேருந்து அந்த ஒரு நக்கல் இருக்கும். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு சுற்றிட்டு எனக்கு அதுலலாம் அது இன்னசென்ட் கிடையாது சார். அதுலலாம் வந்துட்டு அது ஒரு திருட்டுக்கொட்டு. அந்த திருட்டுக்கொட்டு வந்து இன்னும் பெரிய திருட்டுக்கொட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டுன்றது தான் பிளட்டி பேக்கரில் இருக்கும். இதுல இவருக்கு அந்த செட்டப்லாம் கிடையாது படத்தில். இன்னசென்ட் பா தான் சொல்லுங்க. தர்மத்தின் தலைவனில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரஜினி எப்படி இருப்பாரோ அதுதான் எனக்கு அம்மாச்சி தான். அது அந்த போயிட்டு பஸ் ஸ்டாப்ல அன்றாரோட நிற்கிற அந்த ரஜினி சார் சிரிப்பாங்க. சிரிச்சு பார்த்து எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவரை தான் கலாய்ச்சிருப்பாங்க. எனக்கு அந்த ரஜினி தான் சார், ரஜினி சார் தான், அந்த ரஜினி தான் தேவைன்னு ஆசைப்பட்டேன் சார். இப்போ நீங்கள் வந்து இப்போ பாக்யராஜா சார் பேசிகிட்டு இருக்கும்போது சாரோட 2 படம் சொல்லிட்டீங்க. இப்போ சார் வந்து இந்த படத்தில் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் கான்வர்சேஷன் எப்படி சார் இருந்துச்சு? இல்லை சார், அவர் பெரிய ஜென்டில்மேன் சார். ஏன்னா நான் என் முதல் படத்தில் நான் அவரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம் கிடையாது. எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயம் நடக்காதுல்ல. ஸோ இதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க, நமக்கு யாரை கிடைக்கும். நான் கடைசியில் நானே அப்பா வேஷம் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி தான் இருந்தேன். அந்த மாதிரி தான் போய் தள்ள முதல் படங்களுக்கு எல்லா சுருக்கங்களும் இருக்கும். பட் ஆனால் எனக்கு முதல் படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் விரிவடைஞ்சு தான் கிடச்சிது. கேஸ்டிங் போங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே பாக்யராஜ் சார் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் பார்க்க வேண்டிய கட்டாயமே வரல. என் ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நல்லாவே. நான் போய் பாக்யராஜ் சார் நரேட் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் எழுதுனதே பாக்யராஜ் சாருக்கு தான். பாக்யராஜ் சார் கேரக்டரே பாக்யராஜ் சார் தான். எனக்கு அதை தாண்டி வேறு இதில் தோணவே இல்லை. ஸோ போய் சொன்னேன், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அப்பயே ஸ்க்ரீன் பிளேயில் 4-5 டவுட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணார், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாரு, அந்த ஹெல்ப்லாம் பண்ணார். அண்ட் ஷூட்லேயும் சரி அவர் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பார். கண்ணுக்கு முன்னாடி ஏதாச்சும் சின்ன தப்பாவது இந்த டைலாக் வச்சா வேறு எங்கேயாச்சும் இடிக்குமே எல்லாம் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு சொல்லிடுவார், இது மாதிரி இருக்குது, நான் வேறு ஒரு ஐடியா சொல்கிறேன், அது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவார் சார். ரொம்ப நான் வியந்து பார்த்த ஒரு மனுஷன். நான் கோயம்புத்தூர்லேருந்து உட்காந்து கேடிவி மாற்றி பார்க்கும்போது அவரோட படங்கள் சின்ன வீடும் முந்தானை முடிச்சு அவனுக்கெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதிகமாக மற்ற மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்ட படங்கள் வந்துட்டு பாக்யராஜ் சார் தான். ஒரு டேரக்டர் கம் ஹீரோவோடது அதிகமாக மினிமம் 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் ரீமேக் போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு படமும். ஸோ அவ்வளோ பெரிய லெஜெண்டு. என்னோட முதல் படத்தில் டேரக்ட் பண்ண கிடச்சதுக்கு எனக்கு பெரிய பாக்கியம் தான். சமீபத்தில் ஒரு சார் வந்து தவறிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக இந்த படத்தை என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் அந்த நிகழ்வு ஆச்சா? அவர் போகிறதுக்கு 3 நாள் முன்னாடி எனக்கு டப்பிங் முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு அவர் அவுட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இன்னும் 2 3 அக்காலாம் டயலாக் மாற்றிட்டு போனார். இப்படி பண்ணிட்டாரானு இது பண்ணிட்டான்லாம் பயங்கரமாக. நான் சொன்னேன் சார், நான் உங்களுக்கு வச்சு தான்ப்பா எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா போடணும்னு தோணுதோ எனக்கு அதான் வேணும். அப்பான்னு தான் அப்போ கூப்பிடுங்க. தான் கூப்பிடுவோம். பாக்யராஜ் படம்ப்பா அது, அப்படிதான் எனக்கு இருக்கணும், நீங்கள் எடுத்துக்கோங்க. அவர் 2 3 ட்ரைலாம் பண்ணுறேன், இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா உனக்கு என்ன வேணும்லாம் அழகாக கேட்டு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தார். பட் ஆனால் பிரபு சார் அடித்து கூப்பிட்டு எழுப்புறாரு. அண்ணன் போயிட்டாரா, தவறிட்டாரா, பார்த்து தெரியுமான்னு. அப்போ தான் எந்திரிச்சு பார்க்குறேன். அது வரைக்கும் எனக்கு ஐடியா தெரியும். அதுக்கு முந்தின நாள் தான் குஷ்பு மேமோட பொண்ணு கல்யாணத்துக்காக வெளியூர்லாம் போயிருந்தா, அப்படி எல்லாம் சுற்றிட்டு வந்திருந்தாரு. அந்த நிகழ்வு ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போது இதில் வந்து ஜென் மார்ட்டின் சார் எப்படி சார் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இல்லை சார், ஜென்மார்ட் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு சார். ஓகே சார். நாங்கள் 2 ஒட்டுக்கா ஸ்கூல்லேருந்து ஒட்டுக்கா தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ என் முதல் படம் வந்துட்டு ஜென்மார்ட்டன் வச்சு தான் பண்ணுன்றது தான் ரொம்ப பெரிய ஆசை. நாங்கள் ஆரம்பிச்சதே அப்படி தான், 2 பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா லான்ச் ஆகும்னு நினச்சோம். பட் எனக்கு முன்னாடியே சீனியராக அவர் லான்ச் ஆனார் டாடான்ற படத்தில். அதில் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க்காக இருந்துச்சு. அண்டு என் படத்துக்கு எனக்கு ஜென்மார்ட்டன் தான் வேணும். நாங்கள் அந்த முடிவில் தான் 8 9 வருஷம் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வேறு யாருமே ஆப்ஷனெலாம் தோண கிடையாது சார். அது ஸ்கூலில் இருந்தா சார்? ஆமாம் சார். கேட்கும் போதே இது ஸ்கூலில் பேசிட்டு போய் நீ இப்படி ஆயிடுறா நான் இப்படி ஆயிடுவேன் ஸ்கூல்லேருந்தே அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்காக தான் சார் இருக்கோம். ஸோ அதனால் அதில் எந்த மாற்றமே தேவைப்படல. நாங்கள் அப்படியே வந்தோம். வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. இப்போ ப்ரொடக்ஷன்லாம் போகும்போது 9 மேம் இன்வால்வ்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் பெரிய நேம்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ஜென்மார்ட்டன் தான் வேணும். அது மட்டும் ஆர்டர் முடிச்சு கேட்டு வாங்கிட்டேன். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாம் வந்து ஒரு ராவான ஃபிலிம் தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் கேரக்டர், ஒரு அடாவடி கேரக்டர் மாதிரி தான் இருக்காங்க இந்த சைடு பார்க்கும்போது. இதுக்குள்ளே உங்களோட ஹியூமரை எப்படி சார் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க? நான் ஒர்க் பண்ண படங்கள் வந்துட்டு அது லோகேஷ்னாவோட படங்கள். அதில் அவரோட கனவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேலை செஞ்சுட்ருப்போம். பட் எனக்கு அந்த ஃப்ளேவர் கிடையாது. நான் ரத்தம் தெறிக்க படம் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. எனக்கு பாக்யராஜ் சார்தும் ஃபாசில் சார்தும் மலையாளத்தில் பிரியதர்ஷன் சார், எனக்கு இவங்களாம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ணோம். எஸ் ரவிக்குமார் சார், சுந்தர்சி சார், இவங்கெல்லாம் பண்ண அந்த ஃபேமிலி ட்ராமாஸ் நிறையா இருந்துச்சு. எஸ்பி முத்துராமன், இந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லிட்டே போகலாம். எனக்கு அந்த மோடில் தான் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு ஹியூமர்ன்றது பை பர்த்து நான் வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். ஸோ எனக்கு அந்த நக்கல் இருக்கும், கொஞ்சம் குசும்பு இருக்கும். கோயம்புத்தூர் அது குசும்பா கண்டிப்பாக இருக்கும் சார். நார்மலாக நான் பேசும்போதே அப்படி தான் இருக்கும். என்னோட பேசும்போதும் பாஷையும் தோரணையும் இப்போது நீங்கள் மணிவன் சாரும் சுந்தரராஜன் சார்லாம் பேசும்போது எப்படி இருக்கணுமோ அதுதான் எனக்கு சரளமாகவே அப்படி தான் இருக்க தோணும். ஏப்பா அமாவாசை என்னப்பா கால் படுது கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டியதானே? அதெல்லாம் இருக்கும் சார். ஸோ அதனால் அந்த மோடில் தான் இருக்குது தெரியும். எனக்கு அந்த நக்கல் நான் என்ன பண்ணுறேனோ அது என் படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்டு ஹியூமர் தான் சார் எனக்கு அட் எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரென்த்து. ஸோ ஹியூமர் எமோஷன் வந்து ரொம்ப பிளெண்ட் ஆகி தான் இருக்கும் படத்தில். டார்க் ஹியூமரா? டார்க் ஹியூமர்லாம் கிடையாது சார், நல்லா பளிச்சுன்னே இருக்கும். ஓகே சார். பிரபு சார் பார்க்குறதுக்கு தாசனா மாதிரியே இருக்கார். இப்போ இதில் இவர் இன்னசென்ட்டாக இருக்கார். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சும்மா நொச்சுன்னு போட்டியாக ஒரே போட்டுன்னு இதில் வந்து அதே மாதிரியே இருக்கார் பார்க்குறதுக்கு. எப்படி சார் இவர் தான் ஃபுல் பேக்கடாக இருப்பாரா? இல்லை சார், நான் வந்துட்டு அந்த லுக் எனக்கு வேணும் தான் கேட்டேன். எனக்கு தாடி வச்சு அந்த லுக்கு தான் வேணும். எனக்கு அவர் குழி தானே சார் அழகு? அந்த தாடிக்கு நடுவில் குழி தெரியும் சார், அது பிரச்சனையே இல்லை. பிரபு சார் சிரிச்சா எங்கே இருந்தாலும் தெரிஞ்சிருந்தார் அந்த குழி. ஸோ அதனால் எனக்கு அப்படி தான் சார் வேணும். அவர் கேரக்டர் எனக்கு அப்படியே டிசைன் பண்ண கேட்டேன். அண்ட் தாசன் நான் வந்துட்டு நான் சொல்லுமே சொன்னேன், எனக்கு இதுதான் சார் லுக், எனக்கு இது வேணும். பட் அந்தளவுக்கு தலை அதில் பிளாக்காக இருக்கும், எனக்கு அது வேணாம். பட் ஆனால் அவுட் நோட் இதுதான் லுக்குன்னு தான் கேட்டிருந்தேன். அவர் கண்டிப்பாக தாடி வச்சு தான் வேணும்னாரு. தாடி இல்லாமல் ஷூட்டிங்கே பண்ண வேணாம் அப்பா, எனக்கு கண்டிப்பாக தாடியோட தான் வேணும்னேன். ஸோ அதனால் எனக்கு அவர் செட்டில் எல்லாத்துக்கும் ஃபேவரட் சார். ஓகே சார். பிரபு அந்த செட்டு ஃபேவரட்னு அந்த ஃபுட்டு மேட்ரு சார். ஐயோ, அவர் வீட்டு சாப்பாடு தான் அடிச்சிக்கவே முடியாதுங்க. பயங்கரமாக இருக்கும் அவர் வீட்டு சாப்பாடு. நானும் அந்த மாதிரி வெளியிலேருந்து கதைகளாக மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வீட்டிலேருந்து சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது அந்த கதைகள் எல்லாமே நிஜம்தான். அந்த அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க வீட்டு ஃபுட்டு. அவர் லோகேஷ் சார் சொல்லியிருப்பார், இந்த ஷார்ட்டை வந்து பார்த்துட்டு கத்திட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு மூமெண்ட்டு உங்களுக்கு இல்லையா சார்? அந்த மாதிரிலாம் இருக்கா சார்? சார் முதல் படம் சார், இந்த எல்லாமே மூமெண்ட்டு தான். எல்லாம் நான் உட்காந்து எடுத்து முடிச்சுன்னா போனான்னு மூமெண்ட்டில் தான் இருக்கும். எங்கால் விக்ரமுக்கு ஏன் சொன்னார்னா, விக்ரம் ரசித்து கமல் சார்கிட்ட எடுக்கிறதுக்கு அந்த ப்ரிவிலேஜும் இருந்துச்சு, ஷூட் டைமும் இருந்துச்சு, எல்லாமே போகணும். எனக்கு அதெல்லாம் கிடையாது சார். நான் வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் தான். நான் டப்புன்னு ஈரோட்டில் நிற்பேன், அடுத்த செகண்ட் கிளம்பிடுவேன் வண்டி எடுத்துகிட்டு. நான் ரொம்ப நேரம் ஹால்ட் போடுற மேடையில் இல்லை. அண்டு முதல் படத்தை ரசித்து ஒவ்வொரு ஷார்ட் எடுக்க போகணும்லாம் கிடையாது சார். ஆமாம் சார், நீங்கள் பேசும்போதே ஆக்ஷன் பேக்கப் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சார். எனக்கு அதுதான் சார் இருக்கும். ஏன்னா எனக்கு அத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அண்டு கம்பேரிட்டிவ்லி சின்ன படம் சார்.
ஆர்டிஸ்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் படம் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப குறுகிய டைம்லைனில் ரொம்ப ப்ரெஷரில் எடுக்கப்பட்ட படம். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற அந்த சில்லறையை செதறவட்ட மூமெண்ட்லாம் இல்லை. ஓகே ஓகே சார். விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்டலாம் வந்து கதை கேட்டு படம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த நண்பன் டைமில் இப்போ அட்லி சார் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அந்த மாஸ்டர் செட்லேயோ லியோ செட்லேயோ உங்ககிட்ட ஏதாவது கதை கேட்டு, இல்லை நீங்கள் விஜய் சாருக்காக ஏதாவது கதை ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா சார்? இல்லை சார், நம்ம அப்போ நண்பன் டைமில் பண்ணிருக்கும்போது அவர் நிறையா பண்ணிருந்தார் சார். நாங்கள் மாஸ்டர் பண்ணும்போது அந்த சூழலில் இல்லை அவர். ஏன்னா இப்போ மாஸ்டருக்கு அடுத்து நெல்சன் வராரு, நெல்சனுக்கு அடுத்து வம்சி வராரு, வம்சிக்கு அடுத்து திருப்பி லோகேஷ்னா வராங்க, லோகேஷ்னா முடிச்சு திருப்பியும் வெங்கட் பிரபு வராரு. இந்த லீகே வேறு. புரியுது சார். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு ஒரு படம் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கம்மியாயிருச்சு. ஆனால் உண்மையிலே அவரும் அஜித் சார் தான் அத்தனை டெபியூட்டன்ஸுக்கு படம் கொடுத்தாரு. சார் இருக்கிறதுலே பெரிய அவங்க சார். அவங்க அத்தனை டெபியூட்டன்ஸ் படம் கொடுத்தாங்க. அவரும் அஜித் சாரும் மாற்றி மாற்றி நிறைய விஜய் சார்லாம் சரளமாக கொடுத்துட்டு இருந்தார் நிறைய படங்கள். பட் அந்த கட்டம் நாங்கள் வரும்போது முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் விஜய் சார் கதை இருக்கான்னு கேட்டால் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்கும், நம்மளால பண்ணுவோன்ட்டு. பட் ஆனால் அவர் ரூட்டை மாற்றி வேறு இடத்துக்கு போயிட்டார். இன்னொரு விஜய் சாருக்கு கதை எழுதி இன்னொரு விஜய் சார் வர போகிறதெல்லாம் கிடையாது. அது ஒருத்தர் தான் அவர் அங்கே இருக்கார். சார் இந்த பாட்டெலாம் நீங்கள் எழுதுனதா சார்? காடு, மூடு, பேடாஸு, நான் ரெடி தான் வருவா, விக்ரம் படத்தோட டைட்டில் சாங், தேவரா சாங்கு நீங்கள் எழுதுனதா சார்? இந்த ரசகுல்லா பாட்டும் நீங்கள் தான் எழுதியிருக்கீங்களா? ஓகே சூப்பர் சார். சார் இதெல்லாம் வந்து இந்த ஜிம்மிலலாம் போட்டு அந்த அடி அடிப்பாங்க சார், பத்திக்கிச்சின்னு ராட்சச தீரி, அதெல்லாம் வந்து போட்டு கூஸ் பம்ஸாக ஆவானுங்க சார் இதுலலாம். சார் இது எப்படி சார் இந்த காடு மூடுலாம் அந்த லிரிக்ஸ் எப்படி சார் பிடிச்சிங்க? சார் அது டேரக்டர் வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டாரு, அவரே பாதி வேலையை முடிச்சிட்டாரு சார். பாலாஜி என்ன சுச்சுவேஷன் சொல்லும் போதே அவரோட அந்த ஆக்ரோஷில் டயலாக் ஜாலியெல்லாம் சொல்லும் போதே கிடைச்சிச்சு பாதி லிரிக்கு. அண்டு சாய்க்கு தேவையான சவுண்ட்ஸ் தான் பிடிக்க பார்த்தோம். சார் நீங்கள் நம்புங்களா தெரியல, டெய்லி அந்த பாட்டு கேட்பேன் சார் நான். சத்தியமாக நீங்கள் நம்பர்னா கூட என்னோட ஸ்பாட்டிஃபை அது சாய் சூர்யா சார் மேஜிக்கு, அது கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் சார் இது காடு மூடு திறக்கத்தோம். ஏன்னா அது அந்த டியூன் சொல்லும் போதே அவர் சாய் அந்த எனர்ஜி கொடுத்துட்டாரு, ஜாலியாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அப்படியே ஓவர் நைட் உட்காந்து அப்படியே முடிச்சுட்டு போயிட்டோம் சார். இதில் இருக்கிற பாட்டு அப்படியே என் பிளேலிஸ்ட்டும் உங்களோட லிரிக்ஸ் இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டும் அப்படியே ஒன்றா தான் சார் இருக்குது. இது நான் ரெடி தான் வரவா, அதுக்கப்புறமா வந்து மனசுலாயோ, மோனிகா சார், நிஜமாக சார் அந்த தாயாக இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இந்த சாங்லாம். ஆமாம், இது மாசாவும் எழுதியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சாங் எப்படி சார் இது? இல்லை சார், நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர் நல்ல நல்ல டேரக்டர் சிக்கிறாங்க, அதனால நல்லபடியாக எழுத முடிஞ்சிச்சு. அவங்க சப்போஸ் எனக்கு ஒரு மாதிரி சுமாரான சுச்சுவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எழுதிருக்க மாட்டோம்னா என்னமோ. அவங்க கொடுத்ததெல்லாம் சூப்பர் சுச்சுவேஷன், பயங்கரமான டியூனு சார். ஓஜி சம்பவம். ஆமாம் சார், நீங்கள் தானே சார்? ஆமாம் சார், சத்தியமாக சார் அதெல்லாம் வந்து தேட்டரில் கொளுத்திக்கிட்டு இருந்தோம் சார். ஓஜி சம்பவத்தோட முக்கால்வாசி எஃபர்ட் வந்துட்டு அது ஆதிகண்ணன் தான். நீங்கள் அவரோட அஜித் சாரை பற்றி நீங்கள் அஜித் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்களா அவர் அரை மணி நேரத்துக்கு ஃபுல் ஹைப் ஆயிடுவார். அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயமே பேச வேண்டியது இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தலை ஃபேன் இல்லை சார், அதனால் சம்பவத்தை பண்ணிட்டீங்க சார். ஃபஸ்ட்டு என்ன சாங் சார்? போனா போகட்டும். போனா போகட்டும் மாஸ்டரில் போனா போகட்டும், அதுதான் நான் முதல்ல எழுதின பாட்டு, சினிமாக்குள்ளார வந்து எழுதினது. அது ஃபஸ்ட்டு பாட்டா சார்? அது பயங்கர எமோஷனான அதான் சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனுக்கு அங்கே பாட்டு வேணும்னு லோகேஷ் நான் கேட்டார். சார் நாளைக்கு காலைல ஷூட் பண்ணி ஆகும் சார், கடனும் எழுதி கொடுத்து போயிட்டோம். இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த ரீல்ஸு போனாலும் ஒரு எமோஷனலான வீடியோனா அதில் உங்களோட லிரிக்ஸோட பாட்டு போனா போகட்டும், அந்த பிஜிஎம் அது எல்லாமே கேட்கலாம். ஜிம்முக்கு போனால் பத்திக்கிச்சி கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து வைப்புக்கு ஓஜி சம்பவம், இந்த மாதிரி நிறைய சம்பவம் பண்ணியிருக்கீங்களே சார். இல்லை அதான் சொல்கிறேன், நல்ல நல்ல மியூசிக் டேரக்டர் நல்ல நல்ல சுச்சுவேஷன் அமைஞ்சது, நல்லபடியாக போயிடுச்சு. தேங்க்ஸ் டு தட் மியூசிக் டேரக்டர்ஸ். ஏன்னா ஜிவி அண்ணன், அணி அண்ணன், சாய், ஜென்னு இவங்களாம் அவங்களோட நல்ல நல்ல சாங்கில் எனக்கு கொடுத்தாங்க. அங்கே நான் ஒழுங்காக எழுதாட்டி பின் அடி தான். நீங்கள் வந்து அந்த மூவி பஃப் ஷார்ட் ஃபிலிமில் வந்து சூர்யா சார்கிட்ட வந்து அவார்டு வாங்கியிருந்தீங்க சார். ஆனால் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு சாங்கில் வந்து அவரை வந்து அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு சார். அடுத்த ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காடு மோடு அதில் வந்து நீங்கள் சூர்யா சாருக்காக பண்ணியிருக்கீங்க. இப்போ சூர்யா சாரோட உங்கள் படம் வருது சார். இப்படி இது எப்படி சார் இந்த லைனப் எப்படி சார்? நீங்கள் லைனப்லாம் கிடையாது சார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். அவங்க அவர் தட்டி கொடுத்தது பெரிய மொமெண்ட்டு சார்.
ஏன்னா அவருக்கு அது சாதாரணமாக இருக்கும். அவர் நிறைய நிறைய பேர்த்த பார்ப்பாரு, நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சூர்யா தான் இருப்பாங்க. ஆமாம். நமக்கு அவார்டு கொடுத்தது, நம்மகிட்ட சூப்பராக பண்ணீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி தட்டி கொடுத்தது, அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்தது, இதெல்லாம் பெரிய மொமெண்ட் சார். ஏன்னா அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட் தான் சார் அடுத்தடுத்து நம்மளை முன்னேற கை கொடுக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு அன்னைக்கு மேடையில் சூர்யா சார் நின்றுட்டு அவர் அவார்டு கொடுக்குறாரு. நான் அவார்டு வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் பார்க்குறேன். நாங்கள் சும்மா நின்று ரசிச்சுட்டு இருந்தோம். சூப்பராக இருக்காரு அவர், நேரில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இதுதான் பேசியிருந்த மேலே எங்களுக்கு அந்த மொமெண்ட் தெரியாது. ஸோ அதனால் அது ஒரு பெரிய மொமெண்ட் சார் அது. அவர் அவார்டு கொடுத்து, ஏன்னா வீட்டில் ரெக்கக்னிஷன்லாம் வீட்டில் போய் சொல்லி காட்டும்போது அவார்டு கொடுத்தாங்க, அவார்டு வாங்குறது போகிறதா இருக்கும் சார். யார் கையால் வாங்கினேன், யார் கொடுத்தான்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு கெத்து இருக்குங்களா, அதெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாரடி சாங் வரும்போது அடித்தாரு கிடிச்சாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிலாம் இருக்கும். எனக்கு வித்தியாசமாக லைன் கிடச்சிது. அதனால தான் சரி போட்டு பார்ப்போம், நல்லாயிருக்கும். நான் எப்படி இருந்தாலும் எல்சியூக்குள்ளார போடுறதுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்து வைக்க முடியும் போடலான்றது லைனாக போட்டேன். யாரையும் தாக்கணும்னு போடணும்லாம் கிடையாது. என் முதலாவது லோகேஷ் நான் மாஸ் பாட்டு எழுத சொல்லும் போதே எங்ககிட்ட ஒரு செட்டப் இருக்கும். இன்னொரு நபரை வந்துட்டு தாக்கியோ இல்லை தாழ்த்தியோலாம் எழுதவே கூடாது. நீ இந்த ஆள் மாசுன்றதுக்கு என்ன வேணால் எழுதிக்க, அவனை விட மாஸ் அப்படின்ற ஐடியாலாம் போடவே வேணாம். நாங்கள் இப்போ பேட் ஆஸ்லையும் சரி, நாரடி, நாயகன் மீண்டும் வர, எந்த பாட்டுலையுமே வந்துட்டு அடுத்த டீம் ஆப்போசிட் டீம் விட நாங்கள் மாசுன்னு சொல்லி எழுதுற ஒரு லைன் இருக்காது. அதான் நேர்கொண்ட பார்வையில் அஜித் சார் தான், நீங்கள் ஒருத்தரை வளர்த்துறதுக்காக ஒருத்தர் தாழ்த்த அவசியமே இல்லைன்ட்டு. ஸோ அந்த ஐடியா தான் இருக்கும். ஸோ அதனால் சார் நீங்கள் தலை ஃபேனா? நான் அவுட்ரும் தலை ஃபேன் சார். அப்படியா? நானும் தலை ஃபேன் தான் சார். ஆரம்பிச்சது தலை ஃபேன் தான். நான் அதுதான் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்த மொமெண்ட் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும். நான் பில்டப் சாங் எழுதும்போது எழுதிடலாம். சூர்யா சாருக்கு திருப்பியும் எனக்கு ஆர்ஜே பையனை கூப்பிட்டு காடு மூடு சாங் எழுதும்போது அதான் நான் வழக்கமாக இப்போ அஜித் சாருக்கு, விஜய் சாருக்கு, ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு எல்லாத்துக்குமே இந்த மாஸ் பாடல்கள் எழுதிட்டேன். ஒன்றுக்கு ரெண்டாவே எழுதியிருந்தேன் மாதம். எனக்கு சூர்யா சாருக்குன்னு எழுதவே இல்லைன்னு இருந்துச்சு. சூர்யா சாருக்கும் விக்ரம் சாருக்கும் எனக்கு அந்த மாஸ் பாடல் எழுத சும்மா ஒரு கிமிக் ஒர்க் ஆகுது சார். அவ்வளோ நல்லாயிருக்கு பண்ணுறதுக்கு. சூப்பராக இருக்குது சார். அதான் சார், அதான் போக போக கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, ஓரளவுக்கு பெட்டராக போகுது. காடு மோடு எழுதும்போது சாயோட காம்பினேஷன் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ சேம் பில்டப் தான், இன்னும் புதுசாக இருக்கணும். ஒரு ஒரே வார்த்தையில் இந்த படத்தோட மூடு சொல்லிடணும். இப்போ சூர்யா சார் என்ன மூடில் வரான்னு சொல்லினா காட் மோடு அது போயிடுச்சு. ஓகே. அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். இப்போ அங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே எனக்கு அவார்டு கொடுத்து சூர்யா சார் அங்கேருந்து தட்டி கொடுத்து சூப்பராக பண்ணுறான்னு சொல்லி முடிச்சு பார்க்கும்போது, இப்போ அவர் படத்தோட பேனர் பக்கத்தில் என் படத்தோட பேனரும் இருக்க போகுதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி சார். இப்போ நீங்கள் சூர்யா சார் கையால் அவார்டு வாங்கினீங்க. இப்போ நீங்கள் மூவி பஃப்லேருந்து உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு வந்து நீங்கள் இப்போ அவார்டு கொடுக்குறீங்க. இந்த மூமெண்ட் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு மூமெண்ட்? சார் என் அசிஸ்டன்ஸ் 2 பேர் மூவி பஃபில் பண்ணாங்க. 2 பேருமே சொல்லலாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் 2 பேருமே வாங்கியிருந்தாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு சார். அதில் என் அசிஸ்டன்ட் இப்போது எனக்கு முன்னாடியே அவன் படம் ஷூட்டிங் முடிச்சிட்டான் சார். படம் முடிஞ்சு அவன் எனக்கு முன்னாடி காப்பியாக எடுத்துட்டான். அவன் விக்னேஷ் வடிவேலுன்ட்டு என் ஃப்ரெண்டு. எங்களாம் ஒட்டுக்காக தான் ஆரம்பித்தோம். இப்போ என் படத்தோட ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஃபுல்லாக அவன் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ண. அப்படி அதை முடிச்சுட்டு திருப்பியும் ஹாய் வந்து ஒரு ஹால்ட்டுக்கு போச்சு. ஷூட் பண்ணாமல் ஒரு கிடப்பில் கிடக்கும்போது லலித் சாரே கதை கேட்டார். கதை கேட்கும்போது விக்னேஷ் வந்துட்டு கதை சொன்னா. அப்படி அவர் பையன் வச்சு படம் பண்ணுறது ராவடின்ற படம் வரப்போகுது சார். நல்லா வந்திருக்கு. அந்த படத்துக்கு அவர்கிட்ட தான் டேரக்டர். சைமல்டேனியஸாக நெல்லியன்னு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவர் அவரும் வந்து லலித் சார்ட்டே சைன் பண்ணார் அடுத்த படத்தை பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு என் படத்து மூலமாக நமக்கு நடக்க நல்லதை விட நம்ம கூட சான்று இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லது நடக்குன்னு சொல்லும்போது தான் சார் இருக்கிற ஒரு திருப்தி இருக்கும் எனக்கு. அதில் அவங்க என்னை விட ரொம்ப டேலண்டட் சார். அவங்க 2 பேருமே பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அதான் கூடிய சீக்கிரத்தில் ராவடி ரிலீஸ் ஆயிரும். அது சூப்பராக வந்திருக்கு. அடுத்து நெல்லியனும் அவர் படத்தை ஆரம்பிக்கிற வேலைகள் இருக்குது. அப்படி அதுதான் சார் பெரிய சந்தோஷம் சார். இப்போ நீங்கள் ஒரு சாய் கூட ஒர்க் பண்ணனால கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு மீம் ஒன்று வந்துட்டு இருக்குது, அதை பார்த்துருக்கீங்களா? அந்த ஹீரோ ஒருத்தர் எப்படி சார் அது இந்த ஐடியா இந்த மாதிரி ஐடியா சார்? அவரோட ஐடியா அதெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது. பட் ஆனால் நான் சாயோட ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். அவர் ரொம்ப இன்னோவேட்டிவான ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸ் கை. அதான் ஓகே இந்த இடத்துக்கு இது பண்ணால் போதுன்றதில் அவர் நிற்கிறதே கிடையாது. வேறு ஒன்று பண்ணுறேன், புதுசாக ஒன்று பண்ணுறேன், இதெல்லாம் இது வேறு ஒன்று பிடிச்சிட்டு வரணும் போன்ற தேடுதல் ஜாஸ்தியாக இருக்கும். உயரத்துக்கு பண்ண நிறையா நடிகர்களும் சரி டெக்னீஷியன்ஸும் பார்க்கும்போது சொல்கிறேன், அவங்க ஏதாச்சும் தேடிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த ஏறி உட்காந்த இடம் போதும் அப்படின்ற இடத்துல உட்கார ஆளுங்களே கிடையாது. அது சாய் இப்போ ஆரம்பிக்கும் போதே அந்த மூடில் தான் இருக்கிற. அப்படி அந்த இன்னும் பிடிச்சிப்போம். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம ஓகே நல்லா வந்துருச்சுன்னா அதை நிறுத்திடுவோம். இன்னும் 2 ஸ்டெப் மேலே போவோம்.
நான் அனியனோட ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும், எனக்கு அது நல்லா தெரியும். எனக்கு சாயோட ஒர்க் பண்ணும்போது அதுதான் ஃபீல் ஆச்சு. அவர் ரொம்ப டேலண்டான காலை, அண்ட் ரொம்ப நல்ல மனுஷன். விஜய் சாருக்கு பாட்டு எழுதிங்க நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பேடாஸ் பாட்டாக இருக்கட்டும், இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் சார் உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? இல்லை சார், அதான் நாரடி எழுதி முடிச்சுட்டு நக்கலாக சிரிச்சுட்டு வந்தார். நல்லா பிடிச்சிட்டேன் லைனு, நல்லா கடை ஓப்பன் லைனு. சரிண்ணே ஏன்னா ஒரு மாதிரி மார்க்கமாக சிரிக்கிறீங்க, இல்லைடா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போயிட்டார், அவ்வளோதான். அப்போ எனக்கு அந்த அரசியல் மூவோ எதுவுமே தெரியாது. பாட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த நியூஸில் வரும்போது தான் தெரியுது. ஏன்னா என்னையும் நல்லாவே தெரியும், பாட்டு எழுதுறேன் போகிறேன் வரணும் நல்லாவே பழக்கம். அதனால் இப்போ பேடாஸ் எழுதும்போது ஜாலியாக கலாய்க்கிறதா இருக்கும். அப்படி எழுதிருக்கேன் இந்த லைனை, இப்படி வச்சிருக்கேன் நீ மாற்றி மாற்றி. அவர் சும்மா நீங்கள் மீம்லாம் பார்க்கறதுல ஜாஸ்தியாக கலாய்ப்பார் அவர், அது எங்களுக்குள்ளாரே இருக்கும். ஸோ இந்த ஃபார்மல் பாராட்டுகள்லாம் நான் அது வரைக்கும் அப்படிலாம் கேட்டதே இல்லை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை, அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவோம். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பாட்டுக்கு உங்ககிட்ட சொன்னாரா நல்லா எழுதிருக்கீங்கப்பா அப்படின்ட்டு? அதான் ஏன்னா பாட்டு எழுதி கொடுத்தாச்சு, கொடுத்து முடிச்சு ரிஹர்சல் போயிட்டுருக்கு. ரிஹர்சல் போயிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு வரும்போது பார்க்குறேன் நல்லா இருக்கு பாட்டு. நாங்கள் போய் பாட்டு எப்படி இருக்குண்ணேலாம் கேட்கல மாட்டோம், எழுதி கொடுத்தாச்சு. நான் பாட்டு சைலண்டாக போயிடுவேன் எங்கேயாச்சு. அவர் கூப்பிட்டுட்டே நல்லா எழுதிருக்கடா, ஃபர்ஸ்ட் 2 லைன் சூப்பராக பிடிச்சிருக்கடான்னு. சரிண்ணே ஏன்னா ஒரு மாதிரி மார்க்கமாக சிரிக்கிறீங்க, நல்லா பிடிச்சிருக்கடான்னு போயிட்டாரு. நான் ரெடி தான் வரவா எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த பாட்டு வந்தப்போ நிறைய பேர் கிடத்து அவர் அரசியல் வருகையை நோக்கி தான் எழுதினாலும் எனக்கு சத்தியமாக ஐடியாவே கிடையாது. நான் லாரன்ஸ் படம் ஆல்ரெடி நாரடின்ற பாட்டு வந்திருக்கேன், இது வைக்கலாமா இல்லையான்ற யோசனைகள் தான் வந்து. பட் நான் ஜாலியாக ஒரு பார்ட்டி மூடுக்கு போகலாம் அப்படியே எழுதிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் விஜய் சாரோட இந்த ஃபார்மல் பாராட்டுகள்லாம் வாங்குற ஆள் கிடையாது. நான் இந்த ரொம்ப க்ளோஸாக கலாய் வாங்குற ஆளாக தான் இருந்திருக்கேன். ஓ சூப்பர் சார். ப்ரோ உங்ககிட்ட சின்னதாக ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போயிடலாமா உங்கள் சாங்ஸை வச்சு? தாராளமாக. ஓகே வரும் சார். காடு மோடு நான் ரெடி தான். நான் ரெடி. நான் ரெடி. நான் ரெடி தான் விக்ரம் டைட்டில் ட்ராக்கு. விக்ரம் டைட்டில் ட்ராக். விக்ரம் டைட்டில் ட்ராக். விக்ரம் சார் இல்லைன்னா ஃபியர் சாங்கா? விக்ரம். விக்ரம். விக்ரம் பொழக்கட்டும் பரபர. பொழக்கட்டும் பரபர. பொழக்கட்டும் பரபர. போர்க்கொண்ட சிங்கம். போர்க்கொண்ட சிங்கம். போர்க்கொண்ட சிங்கம். போனா போகட்டும். போனா போகட்டும் ஃபஸ்ட் தான். ஓகே சார். போனா போகட்டும். ஓஜி சம்பவமா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாட்டு கேட்டாலுமே போனா போகட்டும். போகட்டும். போனா போகட்டும் என் முதல் பாட்டு. அப்படி அச்சிச்சோ, இதை ஃபஸ்ட்டு இது கேட்டேன் ப்ரோ. நடுவுலையே ஒரு 10 வச்சுருந்தேன், அதுக்குள்ளே இது கேட்டுட்டேன் ப்ரோ நான். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி ஹாய்னு ஒரு மூவி ஒன்று பண்ணியிருக்கீங்க சார் டேரக்டராக. இப்போது அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை சார், நானே அப்கமிங் டேரக்டர் தான். என் பேர் வந்து டேரக்டர் பையனு தேட்டரில் வர வரைக்குமே நான் இன்னும் டேரக்டராக கிடையாது. அந்த 90%, 85% இதில் இருக்கேன். ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் அட்வைஸ்னு கொடுக்கும்போது வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அந்த இடத்துல அட்வைஸ் சொல்கிற இடத்துல நம்ம கிடையாதுங்க சார். அது அந்த பேர் அங்கே வரட்டும் இல்லைங்க சார். இல்லை சார், அட்வைஸுன்னு சொல்ல சார், சின்ன ஒரு இது, ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன். மோட்டிவேஷனாக எங்கள் ஏதோ சிக்னல் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வெறிக்க சந்திரமுகி போஸ்ட்டும் வில்லா போஸ்ட்டும் பார்த்துருக்கிறேன். நான் இன்றைக்கி படமாக நான் உட்காந்துட்ருக்கேன். அதுக்கு காரணம் வந்துட்டு பொறுமையாக நின்று அடித்து சண்டை போட்டு மேலே வரதான். எல்லாத்துலேயும் ஸ்ட்ரகிள் இருக்க தான் போகுது, எதுவுமே ஈஸியாலாம் இருக்கவே இருக்காது. ஈஸியாக இருக்கிறத செலக்ட் பண்ணவே வேணாம், அது எதுவுமே கற்றுத்தராது. ஓகே சார். கஷ்டப்படும் போது தான் நிறையா விஷயம் கற்றுத்தரும். ஸோ கஷ்டப்படுறதுக்கு பயப்பட வேணாம், முட்டி மோதி மேலே வந்துடலாம். இட்லி குண்டால இட்லி மாவு வேகலைன்னா இட்லிலாம் கிடைக்காது சார். ஸோ சில இடத்துல வெந்து தான் ஆகணும். அவ்வளோதான். வெந்து இட்லியே வந்த பிறகு தான் வேலை சார். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார். ஸோ மச் ப்ரோ. நன்றி. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.